காரியங்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு தேவனை விட்டு விலகி நிற்கிறோம். அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோம். நமக்கு புத்தி சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இப்படி உணர்வில்லாத இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்குமானால் இந்த பூமியிலே இளைப்பாறுதல் இல்லாமல் நிலையற்று அலைகிறவர்களா இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் ஒரு மனிதனுக்கு வேண்டுமானால் அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறவனா இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால் அவன் இருதயம் கடினமுள்ள இருதயமா இருக்கக்கூடாது. தேவனால் பண்படுத்தக்கூடிய லகுவான இருதயமா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இந்த உலகத்திலேயும் நமக்கு இளைப்பாறுதல் தராரு. இந்த உலகத்தின் முடிவிலே நிச்சயமான நிரந்தரமான இளைப்பாறுதல் பரலோகம். அதை இயேசு மாத்திரமே தர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு சொல்றார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன செய்ய மாட்டான். அப்ப என்னை அல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்பனா இயேசுவுக்கு ஏற்ற வாழ்க்கை ஒரு மனிதன் வாழுவானால் அவன் தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும். அவன் தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும்.